ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது திருப்போரூர் முருகன் கோயில். இது எங்களுடைய ஃபேவரட்டான கோயில். அந்த குளத்தை நம்ம போகும்போது பார்க்கலாம். இந்த கோயிலுக்கு நாங்கள் அடிக்கடி வருவோம். ஆனால் இப்போ ஒரு 1 இயராக இந்த கோயிலுக்கு வரலை. சஞ்சனா பிறந்து இதான் ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வரோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் எப்போவுமே ஒரு கடையில் ரெகுலராக மாலையும் அர்ச்சனை பையும் வாங்குவோம். அந்த கடையை தேடி தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். அந்த கடை வருது இதோ வந்துருச்சு அந்த கடை. அந்த அக்கா பார்த்த உடனே, என்னம்மா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்க. நல்லா இருக்கோங்க்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு நாங்களும் நல்லா விசாரிச்சுட்டு, இந்த பக்கம் பார்த்தா முருகன் ஃபோட்டோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி அர்ச்சனை பண்ணி ஒன்று கொடுங்க, ஒரு மாலை ஒன்று கொடுங்கன்னு சொல்லிவிட்டு, நான் எப்போவுமே அவங்கள்ட்ட பேரம் பேசுவேன். இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுனால நான் எதுவுமே பேசலை. சரின்னு உள்ளே வந்து பார்த்தா, நாளைக்கு ஆடி கிருத்திகைன்னு இன்றைக்கி ஒரு பொது தரிசனத்துக்கு புது வழி வச்சுருந்தாங்க. சரி அந்த வழியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால், அந்த வழி போய்க்கிட்டே இருக்குது. அவ்வளோ பெரிய வழியாக வச்சுருந்தாங்க. சரி குழந்தைங்கள தூக்கிட்டு போகிறதுக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் சரி ரொம்ப நாள் கழித்து முருகனை பார்க்க போகிற சந்தோஷத்தில் அந்த கஷ்டம்லாம் ஒன்றும் எங்களுக்கு அவ்வளோதான் தெரியல. எப்படியோ குழந்தைங்கள தூக்கிக்கிட்டு முருகன் தரிசனத்துக்கு உள்ளே போயிட்டோம். உள்ளே இருக்கிற மூலவர்கிட்ட வந்து அர்ச்சனை பண்ண மாட்டாங்க. வெளியில் ஒரு முருகன் சாமி சிலை வச்சுருப்பாங்க. அங்கே தான் வந்து அர்ச்சனை மாலைலாம் கொடுப்போம். இந்த வாட்டி மூலவர்கிட்ட வேறொருத்தர் மாலை கொடுத்தாரு. அது வாங்கிக்கிட்டாங்க. அதை பார்த்து நாங்கள் வாங்கிட்டு வந்த மாலையை கொடுத்தோம். வாங்கிக்கிட்டாங்க. சாமி தரிசனம் நல்லபடியாக கிடச்சிது. சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். இதுதான் அட்சய பாத்திரம்னு சொல்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் இந்த இடம்லாம் வந்து ஒரு பெரிய காடாக இருந்துச்சா. அந்த காட்டில் நிறைய பனைமரங்கள் தான் இருந்துதான். ஒரு பனை மரத்துக்கு அடியில் தான் அந்த அட்சய பாத்திரத்துக்கு உள்ள முருகன் சிலை வந்து புதைஞ்சி இருந்ததை கண்டுபிடிச்சி, அந்த முருகன் சிலையை வச்சு இங்கே ஒரு சின்ன கோயில் எழுப்பியிருக்காங்க. அந்த கோயில் தான் இப்போது இவ்வளோ பெரிய கோயிலாக மாறி இருக்குது. சக்தி வாய்ந்த கோயில் தான், நல்ல கோயில். அர்ச்சனை பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே தான் நாங்கள் எப்போவுமே மாலையும் அர்ச்சனையும் பண்ணிவிட்டு மாலையை ரிட்டன் வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம். அப்படி எடுத்துகிட்டு போனால் முருகரே எங்கள் கூட வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். எப்போவுமே அப்படி தான் மாலை ரிட்டன் வாங்கிட்டு போவோம். இந்த வாட்டி கோயில் உள்ளே இருக்கிற மூலவருக்கு மாலை கொடுத்துட்டு ரிட்டன் வாங்காமல் வந்துட்டோன்ட்டு ஒரு வருத்தமாக இருந்தது. எங்கள் 2 பேருக்குமே, என் வீட்டுக்காருக்கும் எனக்கும் ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு. இந்த வாட்டி இல்லையேன்ட்டு ஒரு வருத்தத்தோடு தான் அங்கே நின்றுட்டுருந்தேன் அர்ச்சனை பண்ணுற இடத்துல. அப்போ தான் ஒரு அதிசயம் பாருங்கள். ஒருத்தர் வேகமாக ஓடி வந்தார் என்கிட்ட. வந்து இந்த மாலையை முருகர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாருன்னு கையில் கொடுத்துட்டு வேகமாக உடனே போயிட்டார். எனக்கு ஒரே அதிசயம். எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல. எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. எப்படி நம்ம மனசில் நினச்சது எப்படி உங்களுக்கு தெரியும், எப்படி வந்து நமக்கு இந்த மாலை கைக்கு வந்ததுன்ட்டு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கேயும் சாமியை நல்லா கும்பிட்டுட்டு அப்படியே அங்கே கொஞ்சம் நேரம் உக்காந்துருந்தோம். நடந்த அதிசயத்தை நினச்சி ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு, கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கோயிலை சுற்றி வந்து எல்லா சாமியும், மற்ற சாமிகள், சிவலிங்கம் எல்லாம் இருந்தது. எல்லாமே கும்பிட்டுட்டு மறுபடியும் உட்காந்துருந்தோம். கோஷிகாவுக்கும் இந்த கோயிலில் தான் மொட்டை போட்டோம். அப்பயும் ஒரு அதிசயம் நடந்தது. அது நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. அங்கே வந்திருந்தவங்களும் எல்லாருமே சுற்றி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த கோபுரங்கள்லாம் அழகாக இருந்துச்சு. இந்த கோபுரங்களுக்கு இடையில முருகரோட வேல் ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்னடா எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்களே, எல்லோரும் வீடியோஸ் எடுக்கிறாங்களே, நம்ம கூட எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கூட ஒரு வீடியோஸ் எடுத்தோம். அந்த வீடியோஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வெளியில் போனோம். அங்கே போனால் முருகரோட அருமை பெருமைகள்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து கொஞ்சம் கேட்டுட்டு இருந்தோம். நாங்களும் கொஞ்சம் தண்ணிலாம் வாங்கி குடிச்சிட்டு, பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு, விளக்கு ஏற்றி வச்சுட்டு, சரி பொழுது ஆயிடுச்சு கிளம்பலாம், இருட்டாக போகுது கிளம்பலான்ட்டு வெளியில் வந்தோம். இந்த குளத்துல நிறையா மீனுங்க இருக்கும். நாங்கள் எப்போவும் பொரியெலாம் வாங்கி போடுவோம். இந்த வாட்டி எதுவுமே செய்யலை. குழந்தைங்கள வச்சுட்டு எதுவும் செய்ய முடியல, வந்துட்டோம்.